புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காத மத்திய அரசு. ஆந்திரா உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு 1554 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. திமுக ஆட்சியில் 90 விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்கள் 90% மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன என்று கேட்கலாம். இதில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், அறிவித்த திட்டங்கள் பல, அறிவிக்காத தேர்தல் நேரத்தில் சொல்லாத திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நாட்டின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றார் ஞானேஷ்குமார். டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் கோப்புகளில் கையெழுத்திட்டு பணிகளை தொடங்கினார். மீண்டும் 64,000 ரூபாயை கடந்த தங்கம் விலை. இன்று சவரனுக்கு மேலும் 520 ரூபாய் உயர்ந்து 64,280ற்கு விற்பனை. பள்ளிகளில் மாணவிகள் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்படுவதாக அண்ணாமலை கண்டனம். அமைச்சர் பதவியில் இருந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விலக வேண்டும் என வலியுறுத்தல். 2009 சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வன்முறை தொடர்பாக கருப்பு தினம் அனுசரிப்பு. பேரணி செல்ல முயன்ற வழக்கறிஞர்கள் கைது. நாம் தமிழர் கட்சியில் இருந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தமிழரசன் விலகல். சீமான் மதவாத அரசியலுக்கு துணை போவதாக குற்றச்சாட்டு. ஹிந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை அயப்பாக்கத்தில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கோலங்கள். க்கும் மேற்பட்டோர் இணைந்து எதிர்ப்பு. திண்டுக்கல் மாவட்டம் புகையிலைப்பட்டியில் 780 காளைகளுடன் ஜல்லிக்கட்டு போட்டி. சுமார் 400 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. அடுத்த ஆண்டு முதல் ஆண்டுக்கு 2 முறை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்த சிபிஎஸ்இ திட்டம். வரும் வாரத்தில் வரைவு விதிமுறைகளை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல். வேங்கை வயல் வழக்கின் குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேருக்கும் சம்மன். மார்ச் 11ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக புதுக்கோட்டை நீதிமன்றம் உத்தரவு. வயலூர் முருகன் கோயிலில் குடமுழுக்கு. பல்லாயிரம் பேர் பங்கேற்று தரிசனம். ஆசிரியர் நியமன தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றும் அரசு பணி கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு. டிபிஐ அலுவலகத்தில் ஆசிரியர்கள் போராட்டம். திருப்பூரில் புலம்பெயர் தொழிலாளர் மனைவியை கத்தியை காட்டி மிரட்டி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேர் கைது. கணவர், குழந்தைகள் முன்பே வன்கொடுமை செய்த கொடூரம். சட்டவிரோத குடியேறிகளை கை கால்களில் விலங்கு பூட்டி வெளியேற்றும் அமெரிக்கா. வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள புதிய வீடியோ. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போப் பிரான்சிஸுக்கு நுரையீரல் பாதிப்பு. சிக்கலான நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் தகவல்.
திருச்சியில் ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டிய பின்னர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். அடுத்த கட்ட நடவடிக்கை இயக்கத்துடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் முடிவு 2024 ஆண்டு பேரிடர் நிதி மத்திய அரசு ஒதுக்கியிருக்கு மற்ற மாநிலங்களுக்கு. நிதிநிலை அறிக்கையிலையும் இதை வெளியிட்டிருந்தோம். அதன்படி திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கான 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு மினிஸ்டேரியத்தை கட்டுவது என்று சென்ற ஆண்டு சட்டப்பேரவையில் நான் அறிவித்திருந்தேன். அதற்கு சூரியூர் பகுதியில் மினிஸ்டேரியம் அமைக்க அரசாணை ஜியோ வெளியிடப்பட்டது. ஆனால் இந்த சூரியூர் பகுதி ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன பகுதி. நீங்க எடுத்து கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஆந்திரா ஒடிசாக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது எப்படி பாக்குறீங்க சார்? அதன் அடிப்படையில் மினிஸ்டேரியம் அமைக்க வெளியிடப்பட்ட திருச்சியில் ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டிய பின்னர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம். சென்னை புளியந்தோப்பில் வீடு ஒதுக்கீடு பெற்ற மக்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அசைவ விருந்து பரிமாறி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை புளியந்தோப்பு டான் பாஸ்கோ பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் சத்ரயோகி சமாதி, ராதாகிருஷ்ணபுரம் மற்றும் சத்தியவாணி முத்துநகர் ஆகிய திட்டப்பகுதிகளில் இருக்கக்கூடிய 712 குடியிருப்புதாரர்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட குடியிருப்புக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கினார். அதைத் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த பயனாளர்களுக்கு உணவானது பரிமாறி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 712 குடியிருப்புதாரர்களுக்கு இந்த பணி அந்த ஒதுக்கீட்டு ஆணை என்பது வழங்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு அசைவ விருந்தானது தற்போது ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அசைவ விருந்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் மேயர் பிரியா தற்போது பரிமாறி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. மட்டன் பிரியாணி மற்றும் சிக்கன் 65 உள்ளிட்ட அசைவ விருந்தானது தற்போது பரிமாறி வரப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி லிபிகா. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு மாநிலங்களுக்கான பேரிடர் நிவாரண நிதியை மத்திய அரசு விடுவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். வெள்ள பாதிப்புகள் மற்றும் சைக்ளோன் பாதிப்புகளுக்காக ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிஷா மற்றும் திரிபுரா ஆகிய 5 மாநிலங்களுக்கு சுமார் 1554 கோடி பேரிடர் நிதியாக மத்திய உள்துறை அமைச்சகமானது விடுவித்துள்ளது. ஆந்திராவிற்கு அதிகபட்சமாக 608 கோடி தொகையை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக விடுவித்து மத்திய உள்துறை அமைச்சகமானது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மிக முக்கியமாக நாகாலாந்து, ஒடிஷா, தெலுங்கானா மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களுக்கும் இந்த வெள்ள பாதிப்பினுடைய உயர்மட்ட குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒரு நிதி என்பது விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டுள்ளது. மிக முக்கியமாக சமீபத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் பெஞ்சல் புயல் பாதிப்புகளுக்கான ஒரு உயர்மட்ட குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில் நிதி என்பது விடுவிக்கப்படாமல் உள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கும் நிலையில் தற்பொழுது 5 மாநிலங்களுக்கு மட்டும் அந்த நிதி என்பது தற்பொழுது தேசிய பேரிடர் நிதியாக இந்த புயல் மற்றும் வெள்ள பாதிப்புகளுக்காக ஒரு நிதியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகமானது அறிவித்துள்ளது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.